பிரைஸ் கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். இந்த காலையிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படி வந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய வசனமானது இருப்பும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது. அதை சரியாக கையாளுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிற மனுஷனுக்கு பைத்தியமாக இருக்கிறது, நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது. ஆமென். நமக்கு அந்த பலனாக இருக்கிறது இந்த வார்த்தைகள் எல்லாமே. ஆமென். வசனங்கள் எல்லாம் நமக்கு புடமிடப்பட்டிருக்கிறது. அதை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். ஓகே, முதலாவது ஒரு வசனத்தை வாசித்து இந்த வசனத்தின் வழியாக நாம் என்ன செய்ய இருக்கிறோம், இந்த நாட்களிலே கற்றுக்கொள்ள இருக்கும். யோவான் ஸ்நானங்களை குறித்து இந்த வசனம் சொல்கிறது. எல்லாம் சேர்ந்து வாசிக்க இருக்கிறோம். லூக்கா 1:14 வசனத்திலே, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். ஹல்லேலூயா. யார் பிறப்பு நிமித்தம்? யோவான் ஸ்நானங்களுடைய பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் என்று வேதத்திலே இங்கே கவனிக்கிறது உண்டு. எனவே இந்த நாட்களில் நீங்கள் கவனிச்சுக்கணும். இங்கிருந்து நீங்கள் போகும்போது யோவான் ஸ்நானகனுடைய அந்த ஏன் தேவன் இந்த தேசத்திலே அவரை பிறக்க வைத்தார், அந்த நாட்களிலே இஸ்ரேல் காலங்களிலே முன் அடையாளமாக இருந்தவன் இந்த யோவான் ஸ்நானகன். அவனை குறித்து அழகாக ஒரு வசனத்திலே வாசிக்கும், இவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். எனவே உங்கள் பிறப்பின் நிமித்தம் என்ன செய்ய வேண்டும்? அநேகர் சந்தோஷமாக வேண்டும். ராமன் சொல்வோமா? அப்போ யோவான் ஸ்நானகர் தன் வாழ்க்கையில் எதை அறிமுகம் படுத்தினாரோ அதை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அறிமுகப்படுத்த போகிறீங்க. ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகர் என்னென்ன அறிமுகப்படுத்துகிறாரு, அவர் நோக்கம் என்ன, அவர் திட்டம் என்ன, எதற்காக இந்த பூமியில் அவர் பிறந்தார், அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க இருக்கோம். அதை பேஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதற்காக பிறக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். வசனத்தில் வாசிக்கிறோம், வம்சத்திலிருந்து ஒருவனாயும் பரம்பிலிருந்து 2 பேருமாய் தெரிந்து கொண்டேன், என்னுடைய சீயோனில் சேர்ப்பதற்காக. ஆண்டவர் உங்களை நோக்கமில்லாமல் சேர்க்கலை, அழைக்கவும் இல்லை. யாரை முன்குறித்தாரோ அவங்களை அழைத்திருக்கிறார், யாரை அழைத்தாரோ அவர்கள் நீதிமானாக்கி இருக்கிறார், யாரை நீதிமானாக்கி இருக்கிறார் அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார் தேவன். எஸ், ஆமென். அப்போ உங்களை எல்லாருமே முதலாவது முன்குறித்திருக்கிறாரு, அழைத்திருக்கிறாரு, நீதிமானாக்கி இருக்கிறாரு, லாஸ்ட் ஒன் மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் அந்த யோவான் ஸ்நானகன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்பட்டார்கள். எனவே உங்கள் பிறப்பு நிமித்தம் கிறிஸ்துவின் ராஜ்யம் விரிவடைய வேண்டும். ராமன் சொல்லுவோமா? உங்களால் இயன்ற மட்டும் ஊழியம் செய்ய வேண்டும். எல்லாம், அதாவது ஸ்டேஜில் நின்று ஊழியம் செய்தால் ஊழியம் என்ற அர்த்தம் அல்ல. உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட ஊழியமெல்லாம் இருக்கிறது உண்டு. ஊழியர்கள் போகாத இடத்திற்கு, நீங்கள் இருக்கிற இடத்திற்கெல்லாம் நீங்கள் தான் ஊழியக்காரராக இருக்கீங்க, நீங்கள் தான் அம்பாசிடர்ஸாக இருக்கீங்க, நீங்கள் தான் கர்த்தர் நாமத்தை நீங்கள் பிரதிபலிக்க வேண்டி ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ யோவான் ஸ்நானகன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள், உங்கள் அந்த பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்பட வேண்டும். ஆமென். நீங்கள் இந்த நாட்களில் அதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளணும். உங்கள் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்பட வேண்டும். ஓகே, யோவான் ஸ்நானகன், அவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானகன் யார், அவன் எப்படிப்பட்டவன் எல்லாம் கவனிக்க இருக்கிறோம். யோவான் ஸ்நானகன் யார் என்றால், இவன் பஸ்கா பண்டிகையின் நாளிலே இவன் பிறந்தவனாக இருக்கிறான். கவனித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகை நாளில் அடிக்கப்படுகிறார். ஆனால் இவனோ, யோவான் ஸ்நானகன், பஸ்கா பண்டிகை நாள் தான் இவர் என்ன செய்கிறார்னா பிறக்கிறத நம்ம கவனிக்கிறோம். யோவான் என்ற பெயர் வைக்கும்படி தேவதூதர் தான் சொல்லுகிறார். தேவதூதர் தான் யோவான் என்று அந்த பெயரை வைக்கும்படியாக சொல்லுகிறார். சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் பிறந்த மகன் தான் அந்த யோவான் ஸ்நானகர். யோவான் ஸ்நானகர் ஒரு கோகான். கோகான் அப்படின்னா என்ன அப்படின்னு நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? கோகான் என்றால் என்ன அர்த்தம் என்றெல்லாம் நாளைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ யோவான் ஒரு கோகானாக இருந்து கொண்டு இருந்தார். ஓகே, மல்கியாவுக்கு பிறகு, அதாவது நம்ம ஆரம்ப கட்ட காலத்திலிருந்து, நான் நினைக்கிறேன் நோவாங் காலத்திற்கு பின்பதாக ஆபிரகாம் காலத்திலிருந்து மல்கியா வரை தொடர்ச்சியாக தீர்க்க தரிசனங்கள் மக்களுக்கு உரைக்கப்பட்டு கொண்டே இருந்தது. தொடர்ச்சியாக ஒன்று போனால் இன்னொருத்தர் போனால் அடுத்தது, ஏசாயா போனால் எரேமியா, அந்த மாதிரி 1 by 1 அந்த தீர்க்க தரிசிகள் வந்து கொண்டே இருந்தாங்க. ஆனால் மல்கியாவுக்கு பிற்பாடு ஏறக்குறைய ஒரு 400 ஆண்டுகள் தேவ சத்தம் எந்த வடிவிலும் மக்களுக்கு தென்படவில்லை, எந்த வடிவிலும் மக்கள் காதலவில்லை. தேவ சத்தத்திற்காக, அந்த உபதேசத்துக்காக மக்கள் காத்து கிடந்த அந்த நாட்களிலே ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி எழுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசி தான் நம்ம யோவான் ஸ்நானகராக பார்க்கிறோம். அப்போ ஏறக்குறைய ஒரு 365 வருடத்திற்கு பிற்பாடு, அதாவது 400 ஆண்டுகள் ஏறக்குறைய அந்த நாட்களுக்கு பிற்பாடு, அந்த வருடத்திற்கு பிற்பாடு தேவ சத்தம் முதலாவது இந்த தேசத்திலே கேட்கப்படுகிறது. தேவன்கிட்டிருந்து வருகிறதான அந்த வார்த்தைகள் கேட்கப்படுகிறதையும் நாங்கள் கவனிக்கிறோம். அப்போ மல்கியாவுக்கு பிறகு 400 வருடங்கள் கர்த்தருடைய வார்த்தை யாருக்கும் கிடைக்கவில்லை. ஓகே, அதே சமயத்தில் இவர் ஆசாரிய வகுப்பை சார்ந்தவராக இருக்கிறார். யார்? இந்த யோவான் ஸ்நானகர் ஆசாரிய வகுப்பை சார்ந்தவராக இருக்கிறார். யோவான் ஒட்டகமை உடையை தரித்து கொண்டிருந்தான், உடுத்தி கொண்டிருந்தான் என்ற வசனத்தில் கவனிக்கிறோம். வெட்டுக்கிளிகளும்
காட்டுத்தேனும் இவனுக்கு ஆகாரமாக இருந்தது. இதெல்லாம் என்ன அப்படின்னு நாளைக்கு பார்க்கும். ஏன் ஒட்டகமை உடை தெரித்து கொண்டு இருந்தால், ஏன் வெட்டுக்கிளி அந்த காட்டுத்தேனும் அதே தான் சாப்பிட்டானா, என்ன காரணம்? அப்போ சின்ன வயசுலேருந்து அவர் அப்படி தான் இருந்தாருன்னு நாளைக்கு எதனா கவனிக்க இருக்கிறோம். ஓகே, அப்போது அவரை குறித்து வாசிக்கும்போது அவர் வெட்டுக்கிளிகளும் காட்டுத்தேனும் அவருக்கு ஆகாரமாக இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். ஓகே, இந்த பார்க்கும்போது ஒவ்வொரு யூதருக்கும் 30 வயசு வரை வீட்டை சார்ந்து வாழ வேண்டும். நம்ம இங்கே பார்க்க இருக்கிறோம். என்ன கவனித்தோம் அப்படின்னா, இன்றைக்கி எப்படி ஒரு 18 வயசு வரையும் என்ன செய்கிறாங்க, வீட்டை சார்ந்து தான் வாழ்கிறாங்க. ஒரு பையனாக இருந்தாலும் ஒரு பொண்ணுவாக இருந்தாலும் அவங்க 18 வயசு வரை அவங்க தவறு செய்தாலும் சரி நன்மை செய்தாலும் சரி அவங்க அப்பா அம்மா தான் சாரும் இல்லைங்களா? அவங்க தவறு பண்ணாலும் என்ன நடக்கும், அவங்க அப்பா அம்மா தான் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவாங்க. இப்படி இருக்கும் நம்முடைய கவர்மெண்ட் படி. இந்த காலகட்டத்தில் அந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 30 வயசு வரையும் அப்பா அம்மாவுடைய கண்ட்ரோல் தான் இருப்பாங்க. 30 வயசுக்கு மேலே தான் தன் இஷ்டத்திற்கு அவங்க முடிவெடுக்கிற காலம். அந்த நாட்களில் 30 வயசு வரையும் அப்பா அம்மா இயேசு கிறிஸ்து கூட பார்த்தீங்கன்னா 30 வயசில் என்ன செய்கிறாரு, தன் ராஜ்யத்தை செய்யாத படிக்கும் தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவர்களுடைய வழியிலே அந்த தச்ச வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறதாக நம்ம கவனிக்கிறோம். 30 வயசுக்கு மேலே தான் அவர் தன் வேலை வருகிறது. அவர் வேலை வரும்போது அதை செய்கிறார். வயது 30. என்ன காரணம்னா, ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த காலகட்டங்கள் இருக்கிறது. இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், 18 வயசுக்கு உள்ள யாராவது பிரச்சாரம் பண்ணுறாங்க, அரசியல் பிரச்சாரம் மத பிரச்சாரம் பண்ணால் கவர்மெண்ட் உங்களை பனிஷ் பண்ணது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அது யாரும் அரசியல் ரீதியாக எங்கேயுமே என்ன செய்ய, எந்த கட்சி குறித்து பேசக்கூடாது 18 வயசுக்கு உள்ள. அப்படியே ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. தேர்தல் ஆணையத்தின் ரூல்ஸ் இருக்குது. அதுபோல் தான் ஒரு ஏஜுக்கு உள்ள அப்பா அம்மா கண்ட்ரோல். அப்போ யூதர்கள் முறைப்படி இந்த 30 வயசு வரை ஒருவன் எதையும் தானாக முடிவெடுக்கக்கூடாது, தன் தகப்பன் தாயவை தான் முடிவெடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட காலகட்டங்களாக அதற்கு பின்பதாக அவர்கள் தன் இஷ்டத்திற்கு இருக்கலாம். தாய் தகப்பனை விட்டு போகலாம், வேலைக்கு போகலாம், அவங்க தன் இஷ்டம். அதாவது என் உரிமைன்னு சொல்கிறோம்ல, என் சொந்த உரிமைன்னு சொல்கிறோம்ல. எனவே எப்பொழுதுனா அந்த ஏஜ் அவங்களுக்கு 30 வயசுக்கு மேலே தான் அந்த ஏஜில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கும். ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா ஒரு இடம் இருக்குது. அது இடம் கும்ரான் அப்படின்றதான ஒரு இடம். இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா எப்படிப்பட்ட இடம்னு பார்த்திங்கன்னா, அந்த நாட்களிலே கவனித்து பாருங்கள், அந்த நாட்களிலே யாரெல்லாம் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்கிறாங்களோ வளர்கிறாங்களோ, இன்றைக்கி கூட நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்களாம் வாழ்கிறீங்க. உங்கள் வீட்டில் உங்களால் வாழ முடியல, உங்கள் ஊரில் உங்களால் வாழ முடியல, எல்லாம் பாவப்பட்ட ஜனங்களாக இருக்கிறாங்க. நான் என்ன செய்ய, இப்படிப்பட்ட நோக்கம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? சூசைட் பண்ணிக்க முடியாது, வேறு என்ன பண்ணிக்க முடியாது, எங்கேயும் ஓட முடியாது, ஒழிய முடியாது. நம்ம வீட்டில் மொத்த பேரும் பாவிங்களாக இருப்பாங்க, நம்மளை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷன் சொந்தெல்லாம் பாவிங்களாக இருப்பாங்க, எங்கே ஓட முடியாது. ஆனால் அந்த காலங்களில் இந்த உலகத்தில் இருக்கிற அக்கிரமங்களை தாங்கிக் கொள்ள முடியாத பரிசுத்தவான்கள் எல்லோரும் ஒரு இடத்துக்கு போனாங்க. அந்த இடம் தான் அந்த கும்ரான் என்றதான இடம். அங்கே போய் அங்கே தேவனுக்காக அவர்கள் வாழ்ந்தார்கள். இனத்தை விட்டு, வீட்டை விட்டு, நாட்டை விட்டு, சொந்தங்களை விட்டு, எல்லாத்தையும் விட்டு அந்த கும்ரான் என்ற இடத்துக்கு போயிடுவாங்க. அங்கே போய் அங்கே என்ன செய்வாங்கன்னா, அங்கே கடவுளுக்காக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அங்கே யாருக்கிட்டும் பேசிக்க மாட்டாங்க. அவங்க முழுக்க ஜபத்தில் மாத்திரம் தான் இருப்பாங்க. அங்கே அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. இங்கேருந்து போன அநேக பரிசுத்தவான்கள், எங்கேருந்து இஸ்ரேல் தேசத்துலேருந்து அங்கே போன பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அங்கே என்ன செய்வாங்கன்னா, அவங்க அமைதியாக அவங்க இரவும் பகலும் தேவனை ஆராதித்து கொண்டு அவர்கள் இயன்ற மட்டும் யாரிடமும் பேச மாட்டாங்க. ஓகேங்களா? அங்கே பார்த்திங்கன்னா பணம் கிடையாது, பெரிய அளவுக்கு வசதி கிடையாது. அந்த கல்லுகளிலும் குன்றுகளிலும் வாழ்ந்து கொண்டு அந்த கும்ரான் என்றதான அவர்களுக்கு அந்த பெயர் அந்த இடத்துல அவங்க கொண்டு போய் விடப்பட்டது. இங்கே பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இந்த யோவான் ஒட்டகமை உடையை தரித்து தன் அறையிலே வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான், வெட்டுக்கிளியும் காட்டுத்திலும் அவனுக்கு ஆகாரமாக இருந்து வாசிக்கிறோமே. அது எப்பொழுது என்றால், இந்த 30 வயசு வரை தன் தாய் தகப்பனோடு இருந்தவன் அந்த நாட்களிலே நடந்த அநியாய அக்கிரமத்தை அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவன் என்ன செஞ்சான்னா, அவன் அந்த கும்ரான் என்ற இடத்திற்கு, அங்கே முன்னோர்கள் இருந்த அந்த இடத்திற்கு அவனும் போய் சேரும்படியாக ஒரு காரியம் வருது. அப்போ அங்கே போனால் என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஏழ்மையாக அவங்க இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்பொழுது அவங்க அந்த ஒட்டகமை உடைய தரித்து கொள்ளணும். அங்கே சாப்பிடலாம் பெரிய அளவுக்கு இருக்காது. அங்கே இருக்கிறதான அந்த வெட்டுக்கிளிகளும் காட்டுத்தேனும் தான் அங்கே உணவாக இருக்கும். இங்கே பாருங்கள், வெட்டுக்கிளி மாதிரி போட்டிருக்கேன், வெட்டுக்கிளி கிடையாது, வேறு எதுவும் பிக்சர் கிடைக்கல. நம்ம ஊரில் இருக்கிற வெட்டுக்கிளி மாதிரிலாம் இருக்காது. நம்ம ஊரில் சின்னதாக இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. அங்கே நல்லா சாப்பிட்ற அளவுக்கு நல்லா பெரிய கோழி மாதிரி அந்த வெட்டுக்கிளி இருக்கும். அதை தான் அவங்களுக்கு புசித்தார்கள் அந்த நாட்கள். இங்கே பாருங்கள், இங்கே மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கும்ரான்ற இடம் இங்கே இருக்குது. நான் பாருங்கள் மவுஸ் காட்டிகிட்ருக்கிறேன். யூதயா இங்கே இருக்குது. ஓகேங்களா?
ஜெருசலேம் இங்கே இருக்குது. எனவே இங்கே இருக்கிற மக்கள், இஸ்ராயேல் மக்கள் எல்லாருமே ஒருவேளை ரொம்ப பரிசுத்தவான்கள், என்னால் இந்த பூமியில் இருக்கவே முடியல, இந்த அநியாயத்தை கவனிக்க முடியல, கண்டுக்க முடியாமல் இருக்கவும் முடியல என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் என்ன செய்தாங்க, இந்த கும்ரான்ன்றதான அந்த இடத்துக்கு போனாங்க. அந்த இடத்துக்கு போகிற எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்காக மட்டும் வாழ்ந்தார்கள். அவங்க உடை அதுதான், அவங்களுடைய சாப்பாடு அதுதான். அங்கே யாரையும் பேசிக்க மாட்டாங்க. எனவே அவர்கள் அங்கே வந்து ரொம்ப ஜாலியெல்லாம் கிடையாது, கர்த்தருக்காக மட்டும் வாழக்கூடியதான ஒரு நபர்கள். எனவே அவர்களை எசின்ஸ் என்று சொல்வார்கள். அங்கே போனா அவங்க பெயர் வந்து எசின்ஸ் என்று சொல்லுவாங்க. அங்கே போனாவே அவங்க பேர் வந்து எசின்ஸ், அங்கே இருக்கிறவங்க. ஏன்னா இப்படி வச்சுக்குவோம், இந்த நாட்களில் நிறைய பேர் வந்து வீட்டில் இருந்து ஒரு பிரச்சனை இருக்குது, தொடர்ச்சியாக வந்து என்னால் சமாளிக்க முடியல, என்னால் வந்து எதையும் செய்ய முடியலன்னு சொல்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு தெரியும், அவன் சன்னியாசியாக போயிட்டான்டா அப்படிம்பாங்க. எங்கள் மலைக்கு போயிட்டான், என்ன குடும்பத்தை விட்டு ஒரு வீட்டை உண்டான சொந்த பந்தங்கள், நிலங்கள், தன் உண்டான படிப்பு, பொருளாதாரங்கள் எல்லாத்தையும் விட்டு அவர் என்ன செய்கிறாங்க, ஒரு நபர் என்ன அவனால் முடியல, அவன் எப்படியாவது வாழணுன்றதுக்காக மலைக்கு போகிறத கவனிக்கும். எல்லாத்தையும் விட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மலைக்கு, எதுக்காகனா கடவுளுக்காக நான் வாழ போகிறேன்னு சொல்லி எத்தனையோ ஜனங்கள் உண்டு இல்லையா. அதுபோல தான் இந்த எசின்ஸ் என்ற இந்த குழு, இந்த கூட்டத்தார், ஒருவேளை நானும் அங்கே போயிட்டேன் அப்படின்னா எனக்கு பேர் எசின்ஸாக இருக்கும். அந்த இடத்துக்கு போயிடுவேன், அங்கே கடவுளுக்காக வாழ போகிறேன், அங்கே வந்து நன்மை தீமையெல்லாம் எதுவுமே கிடையாது. எனவே மழை இருக்கும், காற்று இருக்கும், எங்கேயோ இடத்துல என்ன செய்ய வேண்டியது இருக்குது, படுக்க வேண்டியது இருக்குது, சரியான உடை இருக்காது. அப்போ நான் என்ன செய்கிறேன்னா, ஏதோ ஒன்று கடவுளுக்காக வாழ போகிறேன்னு சொல்லி எத்தனை ஜனங்கள் இன்றும் வந்து அநேக மலைகளில் தங்குகிறது உண்டு என்பதை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அப்போ இந்த எசின்ஸ் என்றவர்கள், அவர்கள் பெயர் வந்து எசின்ஸ் என்று சொல்லுவாங்க. அவங்களை குறித்ததான தேசத்து மக்களுக்கு எப்பொழுதும் ஒரு மதிப்பு இருந்தது. எசின்ஸ் வந்தாலே ஒரு மதிப்பு இருக்கும். அங்கே ஒன்ஸ் போயிட்டு வர முடியாதுன்னு கிடையாது, ஒரு வருஷத்துக்கு ஒன்ஸ், 2 வருஷத்துக்கு ஒரு முறை, ஒருவேளை அவங்க வீட்டு மேல் ஞாபகம் இருக்குது, இல்லை வீட்டில் போய் பார்க்கணுன்னா அவர்கள் அங்கே வந்து ஒரு பர்மிஷனை வாங்கிட்டு என்ன செய்வாங்கன்னா, அங்கேருந்து அவங்க சொந்த ஊருக்கு போவாங்க, போய் பார்த்துட்டு வருவாங்க. யாரும் பேசிக்க மாட்டாங்க. அவங்களுடைய உடையெல்லாம் எப்படி இருக்குன்னா, தெரியுறீங்களா, இந்த காலத்தில் எப்படி இருக்கும் அவங்க உடையெல்லாம், அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும். அதில் போனாலே அவங்களுக்கு அவங்க மேலே ரெஸ்பெக்ட் ஒன்று இருக்குது. அவன் எல்லாத்தையும் விட்டு என்ன செஞ்சுட்டான், அவன் போயிட்டான், அவன் கடவுளுக்காக வாழ போயிட்டான் அப்படின்னு ஒரு ரெஸ்பான்ஸு. அப்போ எசின்ஸ் என்றவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் உள்ளவர்கள். அவர்கள் தேவனுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறதாக அந்த இஸ்ரேல் மக்களுடைய கண் பார்வையில் அது அப்படியாக இருந்தது. யோவான் மீண்டும் எருசலேமுக்கு வராரு. இப்போ வழக்கம் போல் என்ன நடக்குதுன்னா, அந்த யோவான் வந்து அதாவது எசின்ஸ், அதாவது அங்கே போயிட்டார் அந்த கும்ரானுக்கு. இப்போ என்ன செய்கிறாருன்னா, அவர் வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போவதற்காக அவர் வந்து அங்கே வந்து ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறார். வர்ற வழியில் தான் அநேக அற்புதங்கள் நடக்கிறது. இவர் எப்படிப்பட்டவர் எசின்ஸ்ன்னு சொன்னேன். அதே சமயத்தில் யோவான் ஸ்நானகர் எசின்ஸ்னால் எப்படி இருப்பாங்கன்னா, யாரோட பேச மாட்டாங்க. ஆனால் இந்த யோவான் ஸ்நானகர் வந்து பேச ஆரம்பிக்கிறதை பார்க்கும். பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணும்போது சொல்ல, மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துங்கள் என்று சொல்கிறார். யார் சொல்கிறது? ஒரு எசின்ஸ் சொல்கிறாரு. நல்லா கவனிச்சுங்க, எசின்ஸ் என்பவர்கள் பேச மாட்டாங்க. ஆனால் இவர் பேசுவதனாலே வேதத்தில் வாசிக்கிறோம், அநேக திரள் கூட்டம் அங்கே போகிறது. ஒரு எசின்ஸ் பேசுகிறான்டா, எசின்ஸ் ஒருத்தர் வந்திருக்காரா, ஆனால் அவர் பேசுகிறாரா அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்கிறாங்க, அங்கே மக்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு விழிப்பு உண்டாகி எல்லோரும் இதை பார்க்கும்படி வனாந்தரத்துக்கு போகிறாங்க. இங்கே கவனிக்கிறோம், அவர் வந்து சொல்கிறாரு, பேசாத நபர் பேசுகிறாரு, மனம் திரும்புங்கள், உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று மட்டுமல்ல, ஞானஸ்நானத்தை குறித்தும் அவர் பிரசங்கம் செய்கிறார். எல்லாவற்றையும் குறித்து அவர் என்ன செய்கிறார்னா பிரசங்கம் செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். அது மட்டும் இல்லாமல் தூற்றுக்குறை அவர் கையில் இருக்கிறது என்று சொல்கிறார். தூற்றுக்குறை யார் கையில் இருக்கு? ஆண்டவராக இயேசு கையில் இருக்கிறதாக சொல்லுகிறார். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த நாட்களில் மக்களுடைய இருதயம் கடினமானதாக இருந்தது. ஏன்னா எந்த வகையிலும் தீர்க்க தரிசனம் கிடையாது, எந்த வகையிலும் கர்த்தருடைய வார்த்தை கிடையாது. அதனால் மக்களுடைய இருதயம் ரொம்ப கடினப்பட்டு இருந்தபடினாலே எல்லோரும் அந்த பிரசங்கத்தை கேட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லத்தக்க அளவுக்கு யோவான் ஸ்நானனுடைய ஸ்பீக் இருந்தது. ஆமென். அப்போ அவர் எசன்ஸு, அவர் ஒரு சாமியார் நம்ம கணக்கில் சொன்ன போனால், அவர் பேசுகிறாரு, பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுகிறாரு, புது உபதேசமாக இருக்குது. பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசி யாரும் பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னப்படும் போது அவங்க இருதயம் குத்தப்பட்டதாக அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ஆமென். அப்போ ஒரு நபர் ஈஸியாக அந்த வார்த்தை சொல்லிட மாட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் பிரசங்கம் பண்ணும்போது மக்கள் எல்லோரும் நாங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இந்த பிரசங்கம் அவங்க இருதயத்தை டச் பண்ணியிருக்குன்னு அர்த்தம்.
ஆமென். குத்தப்பட்ட இருதயம் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறது. ஆமாவா இல்லைங்களா? பரிசுத்த ஆவியான எந்த இருதயத்தை குத்துகிறாரோ அந்த இருதயம் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறது. சில உணவில்லாமல் இருப்பாங்க, கவனித்து பார்த்துருப்பீங்க. நான் தப்பு பண்ணியிருக்கேங்க அப்படின்னு சொல்லி, ஒருவேளை ஏதோ ஒரு பாவம் நான் செஞ்சுருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு இருதயம் குத்தப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தோடு பேசுகிறார் என்று அர்த்தம். என்ன பேசினாலும் நம்ம அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கோம், ஒரு குற்றமும் தெரியல, ஒரு குத்தமும் எனக்குள்ள இல்லைன்னா அந்த பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ள கிரியை செய்யலைன்னு அர்த்தம். உங்கள் இருதயம் கடினப்பட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆமென். அப்போ அந்த யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கம் எப்படி இருந்தது? மக்களுடைய இருதயம் உடைக்கப்பட்டதாக அவர்கள் எல்லோரும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லத்தக்க அளவுக்கு அவருடைய பிரசங்கம் அமைந்திருந்தது. ஆமென். அது மட்டும் இல்லாமல் அநேக புத்திகளை பிரசங்கம் செய்தார். 400 வருஷத்துக்கு பின்பதாக வருகிறதான ஒரு சத்தம், ஒரு எசன்ஸ் பேசக்கூடிய சத்தம். அந்த சத்தத்தை அவர்கள் கவனமாய் நிதானித்தார்கள், கவனமாய் கேட்டார்கள். எனவே அநேக புத்திகளை அவர் பிரசங்கம் செய்த யோவான் ஸ்நானகன் மக்களை கடிந்து கொள்ளுகிறதையும் நாம் பார்க்கிறோம். மக்களை கடிந்து கொள்கிறார். என்ன கடிந்து கொள்கிற? விரியன் பாம்பு குட்டிகளே அப்படிங்கிறாரு. ரெண்டாவதாக, வரும் கோபத்திற்கு தப்பித்துக்கொள்ள வகை தேடுகிறீர்களா? எனவே அது மட்டும் இல்லாமல் ஏற்ற கனிகளை நீங்கள் கொடுங்கள், உங்களை குறித்து மேன்மை பாராட்டாதிருங்கள், நல்ல கனி கொடுக்காத மரங்கள் வெற்றுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றார். அவர் எச்சரிக்கிறாரு. ஏன் எச்சரிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் எல்லோரும் அவர்கள் அதாவது இலவசம் அப்படின்னா எதை வேணாலும் பெற்றுக்கொள்கிற காலம். எல்லா காலத்திலும் இந்த காலம் வரை இலவசம் என்றாலே பெற்றுக்கொள்கிற காலம். அவர் பிரசங்கம் செய்யும்போது அதை காதில் கேட்டவர்கள் எல்லோரும் அவர் ஞானஸ்தானம் எடுத்தால் தான் சரிப்பட்டு பரலோகத்து போக முடியும் போல என்ற அந்த குறிக்கோளில் அவர் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, விரியன் பாம்பு குட்டிகள் ஏற்ற கனிகளை கொடுங்கள், உங்களை பெருமை பாராட்டாதிருங்கள், நல்ல கனி கொடுக்காத மரங்கள் வெற்றுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆமென். கோடாரியானது மரத்தின் வேறு அருகில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் அவ்வளோதான். கோடாரியானது உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வேறு அருகிலே வைக்கப்பட்டிருக்குது. நீங்கள் நல்ல கனி கொடுக்காத மரங்களாக இருப்பீங்கன்னு சொன்னால் வெற்றுண்டு அக்கினிலே போடப்படுவீர்கள். ஆமென். அப்போ நல்ல கனி கொடுக்காத மரங்கள் வெற்றுண்டு அக்கினிலே போடப்படும் என்றார். உங்களுக்கு இருக்கிறவைகளையே போதும் என்று எண்ணுங்கள் என்றால் உதவி செய்யுங்கள் என்றும், லஞ்சம் வாங்காதிருங்கள் என்றும், இடுக்கண் செய்யாமல் பொய்க்குற்றம் சொல்லாமல் இருங்கள் என்று அவர் எச்சரிக்கிறார். எனவே யோவான் ஸ்நானகன் அவர்கள் எல்லோரும் அவர்கள் நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள்லாம் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லி எல்லாம் கையை தூக்கி நிற்கும்போது அவர் நிறைய உபதேசங்களையும் கடிந்து கொள்ளுதலையும் சொல்லுகிறார். சரியான வாழ்க்கை வாழுங்கள், அப்பொழுது ஞானஸ்நானம் பெறுவீர்கள். சரியான வாழ்க்கை வாழுங்கள், பரலோக ராஜ்யம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். கனி கொடுக்கிற மரங்களாய் வாழும்போது உங்களுக்கும் அது பயன்படும், தேவனுக்கும் அது பயன்படும். ஹல்லேலூயா. அப்போ கனி கொடுக்கிற மரங்களாக திருச்சபையாக நீங்கள் வாழ வேண்டும். ஆமென். ஆண்டவர் நான் சர்ச்சுக்கு போகலன்னா என்னை நரகத்தில் போட்டுருவார் அப்படின்னு நினச்சிங்க யாராவது சர்ச்சுக்கு வரீங்களா? இல்லை. ஆமாம். ஏன்னா நம்ம ஆண்டவர் நரகத்தில் போட்டுருவான்னு பயத்துலலாம் யாரும் வரல. அவர் மேலே அன்பு நிமித்தம் சர்ச்சுக்கு வந்துட்டுருக்கோம். ஆமென். அழகாக வசனத்தில் வாசிக்கிறோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்கிறாங்க, ராஜாவே நீர் நிறுத்தின பொன் சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். எங்கள் தேவன் எங்கள் தப்பித்தாலும் சரி தப்பிக்கலாம் போனாலும் சரி, நாங்கள் நீர் நிலைத்தின பொன் சிலை வணங்க மாட்டோம். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாச பிரமாணம். அவர் நமக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் அல்ல, அவர் உதவி செய்யாவிட்டாலும் என் தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். எனக்கு அவர் கடவுளாக இருக்கிறார், உதவி செய்யணுன்றது கிடையாது. அவரை நம்பி இருக்கிற நான் பாக்கியவனாக இருக்கிறேன். இந்த உலகத்தில் எனக்கு நன்மை நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாம் சரியாக இருக்கணும்னு அதுவும் அவசியம் கிடையாது, நிறைய பணம் காசு வரணும் அதுவும் அவசியம் கிடையாது. நான் கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வாழ்க்கையே என் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியம். ஆமென். அவர் எனக்கு நன்மை செய்யாவிட்டாலும் அவர் என் தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்வோமா? அவர் தான் நம் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே. எனவே அவர் அங்கே கடிந்து கொள்ளுகிறதை கவனிக்கிறோம். அடுத்தபடியாக யோவான் ஸ்நானகன் எப்படிப்பட்டவர் என்று நாம் பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னா நீதியை நிறைவேற்றுகிறவராக இருந்தார். ஆமென். ஒரு நபர் நாம் ஏன் இப்படி யோவான் ஸ்நானகன் பார்க்குறோம்? அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து அந்த நாட்களிலே இந்த உலகத்திற்கு முதல் அறிவிக்கிறார் அவரை. புரியுதுங்களா சொல்கிறது? முதல் அறிவிக்க ஏன்னா எல்லாம் ப்ரொசீஜராக வர வேண்டும் என்ற தேவ திட்டம். ஆமென். தேவனாகிய இயேசு கிறிஸ்து குறித்து நம்ம ஆல்ரெடி கவனிச்சிருக்கிறோம். அவர் 100% தேவகுமாரன், 100% மனுஷகுமாரன். ஆமென். அவர் மனுஷனாயும் 100% சரியாக இருந்தார், தேவகுமாரனாக தேவனாக 100% சரியான தேவன். ஹல்லேலூயா. அவர் நீதியை நிறைவேற்றுகிறார். யோவான் ஸ்நானகன் ஒரு தீர்க்கதரிசி என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தன்னைத்தான் அவர் தாழ்த்துகிறார். அவர் சொல்லுகிறார், நான் பாத்திரவான் அல்ல என்றும், அவர் சொல்கிறாரு நான் அவர் பாதரட்சி அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல என்று அவர் தன்னை என்ன வெளிப்படுத்துகிறார். தன் தேவனாக வெளிப்படுத்தாதபடி
எனக்கு பின் வருகிறதாக அவர் சொல்லுகிறார். ஆமென். அப்போ தேவனால் யோவான் ஸ்நானகர் அனுப்பப்பட்டான் என்று வேதத்திலே வாசிக்கும். தேவனாலே அனுப்பப்பட்டதான் யோவான் ஸ்நானகர். நீங்கள் எல்லோரும் ஏதோ போர் போக்கில் திருச்சபைக்கு வரல, ஏதோ போர் போக்கில் ஞானஸ்நானம் எடுக்கல, நீங்கள்லாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். தேவனால் மாத்திரம் நேரடியாக கர்த்தரே உங்களோட பேசி நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. ஏதோ நம்ம 100ல் 1 கிடையாது. நீங்கள் தனிப்பட்ட ஒவ்வொருவரும் ஸ்பெஷல். கர்த்தருடைய கண்பார்வையில் எங்களை விலையேற பெற்றவர். யாரை முன்குறித்தாரோ அழைத்திருக்கிறார், யாரை அழைத்தாரோ நீதிமானாக்கி இருக்கிறார், யாரை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லோரையும் தேவன் முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ உங்கள் டேடி மம்மி போனதுனாலாம் சர்ச்சுக்கு யாரும் நீங்கள் வரல, ஆண்டவர் ஸ்பெஷல் கேரக்டராக உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தனிப்பட்ட முறையிலே உயர்த்துவதற்காக உங்களை தனியாக இழுத்து உருவாக்குகிற தேவன். ஆமென். எடுத்து உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். அப்போ தேவனால் அனுப்பப்பட்டவர் தான் இந்த யோவான் ஸ்நானகன் ஒரு தூதன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென். அப்போ யோவான் அப்படின்னாலே நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், யோவான் தான் நீங்கள் எல்லாருமே. ஹல்லேலூயா. யோவானுக்கிட்ட இருக்கிற என்னென்ன அவர்கிட்ட கேரக்டர் இருக்கோ அந்த கேரக்டர் எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்கணும். இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். ஆமென். இயேசுவை பற்றி நீங்கள் பிரதிபலிக்க வேண்டும். தேவனாய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்து தான் தேசத்திலே கிரியை செய்ய போகிறார். நீங்கள் தான் சர்டிஃபிகேட். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருப்பதற்கு நீங்கள் தான் சாட்சி என்று நம்ம அப்போஸ்தலர் 1:8 கவனிக்கிறோம். ஓகேங்களா. யோவான் ஒரு தூதனாக இருக்கிறார், நீங்கள் ஒரு தூதனாக இருக்கிறீங்க. யோவான் ஸ்நானகர் அநேகரை சந்தோஷப்படுத்தினார். யோவான் ஸ்நானகர் கர்த்தருக்கு முன்பதாக பெரியவனாக இருந்தான் என்று வாசிக்கிறோம். அவருடைய வேலைகளை செய்கிறவனாக இருந்தான். அந்த உலகத்திலே கர்த்தருடைய வேலை செய்கிறதா மிகப்பெரிய பாக்கியம். நீங்கள் எல்லாம் ஒரு ஊழியக்காரராக இருக்கணும். ஹல்லேலூயா. அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி என்னால் அறிவிக்க முடியலன்னா ஒரு சான்ஸ் ஆகலும் என்ன செய்யணும், ஊழியக்காரர் ஏற்படுத்தணும். எக்ஸாம்பிள், இப்போ வீட்டு ஜபத்தில் நம்ம இருக்கிறோம். வீட்டு ஜபத்தை அடிக்கடி நம்ம நடத்தலாம். பாஸ்ட்டை உட்கார விடக்கூடாது, ப்ரெஷ்ஷப் பண்ணி கூப்பிடணும். அக்கம் பக்கம் இருக்கிற நபர்கள் எல்லாம் என்ன செய்யணும், நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும், வர வைக்கணும். அதன் வழியாக சுவிசேஷம் அவங்க காதில் ஏதோ ஒரு வகையில் விழும். தேவனால் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா உயிரடைவாங்க. ஸோ யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் அவன் பெரியவனாக இருந்தது போல நீங்களும் அந்த நாட்களிலே பெரியவனாக இருக்க வேண்டும். அநேகரை அவன் சந்தோஷப்படுத்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவன் தான் இந்த யோவான் ஸ்நானகர். அநேகரை கர்த்தரிடத்தில் திருப்பினான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? தேவனிடத்தில் நீங்கள் திருப்பதற்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க, தேவனால். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் உத்தமமான ஜனத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு ஆதாயப்படுத்தினான். ஆமென். ஆயத்தப்படுத்த உத்தமமான ஜனங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. திருச்சபையே நீங்கள் உத்தமமான ஜனத்தை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்த வேண்டும். ஆமென். கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கை அது சிறப்பானதாக இருக்கும். மக்களின் நினைவுகளை அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. அவங்க எந்த நோக்கத்திற்காக நம்மக்கிட்ட வராங்க என்பதை கூட அவர் அறிந்திருந்தார். அப்போது உங்கள்கிட்ட வருகிற மக்களை நீங்கள் அறிந்து கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக நீங்கள் ஜெபிக்கும்போது, நீங்கள் நல்ல வேதத்தை வாசிக்கும்போது மக்கள் எந்த நோக்கத்திற்கு அவங்களோட பழகிறாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஆமென். தேவனாய கர்த்தரை உங்களுக்கு வெளிப்படுத்துவார், அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். என்ன எவ்வளி நடக்க வேண்டும் என்றதை ஆண்டவராக தேவன் கற்றுக் கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் யார் தவறு செய்கிறவர்களை பார்த்து வைராகியம் கொண்டார். தவறு செய்யாதபடிக்கு அவங்க மேல் என்ன செய்ய கோபம் கொள்கிறவராக இருந்தார். நீதியும் பரிசுத்தமும் உள்ளவனாக இந்த யோவான் ஸ்நானகர் இருந்தார். யோவான் ஸ்நானகன் சொல்படி ஏரோது அநேக காரியங்களை செய்தான்னு வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு ராஜா ஏரோது என்ன செய்கிறாரு, அநேக காரியங்களை செய்கிறார். யார் சொல்படி? யோவான் ஸ்நானகன் சொல்படி. யோவான் ஸ்நானகனை சிறையில் அடைக்கும்போது, சிறையில் அடைத்த பிற்பாடு யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கத்தையும் அவருடைய சொல்லையும் கேட்டு அந்த ஏரோது ராஜா அநேக காரியங்களை செய்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தான். ஆமென். ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். யோவான் ஸ்நானகனை சிரசேதம் செய்தார்கள். லாஸ்ட்டாக பார்க்கும்போது அவர் என்ன செய்கிறாங்கன்னா சிறை சேதம் செஞ்சிடறாங்க, அவங்க தலையை வெட்டிடுறாங்க. ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்காக யோவான் ஸ்நானகன் என்ன செய்தார், கிறிஸ்துவுக்காக என்ன செய்தார்? ஓகே, நீங்கள் கிறிஸ்துவுக்காக என்ன செய்ய போகிறீங்க? ஏதோ வெந்ததை திம்போம் விதி வந்தால் சாவும் அப்படின்னா பழமொழியில் கிறிஸ்துவம் இராதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து அநேகரை ஊக்குவிச்சு உற்சாகப்படுத்தணும். ஆமென். அநேகருக்கு சாட்சியாக தான் தேவனாய கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஏதோ ஒரு நோக்கத்திற்காக, ஏதோ தீர்மானத்திற்காக. அப்போ என்னாலாம் இதெல்லாம் பேச முடியுமாங்க அப்படின்னா பேச முடியும். பேசுகிறது பரிசுத்த ஆவியானவர், நீங்களும் அல்ல. ஆமென். நீங்கள் போய் அங்கே நில்லுங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், வாயை திறவுங்கள் வார்த்தையால் நிரப்புவேன். ஹல்லேலூயா. நீங்கள் வாயை திறவும் போது பேசுவதற்கு வார்த்தையால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிரப்புவார். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்காக
யோவான் ஸ்நானகன் என்ன செய்தார்? முதலாவது இயேசு கிறிஸ்துவை தேவகுமார் என்று சாட்சி கொடுத்தார். ஆமென். அந்த நாட்கள் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த நாட்களில் தேவதூஷணம் என்று சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவை தன்னை தேவன் என்று சொன்னப்பட மாத்திரத்தில் அவரை அடிக்க, அவரை கொல்ல வகை தேடினார்கள், கற்களை எடுத்தார்கள். ஆமென். அது மட்டும் இல்லாமல் அவரை அந்த நாசரேத் ஊரிலே செங்குத்தான மலையிலிருந்து தலைகீழாக தள்ளிவிட யோசித்தார்கள். இப்படி கொடுமையாக மக்கள் இருந்தார்கள். அதாவது கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பாயாக, யாரும் தன்னை தேவன் என்று சொல்லிக்கொள்ளக்கூடாது, சொல்லலாகாது, அப்படி செய்தால் கல் அடித்து கொன்றுவாங்க. இது நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறதான ஒரு கட்டளை. இயேசு கிறிஸ்து தன்னை தேவன் என்று சொன்னபடியினாலே அநேகருக்கு கோபம் வந்தது. யோவான் ஸ்நானகர் சொல்றாரு, தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை பார்த்து சொன்னார். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்த பண்ணினார். அவர்தான் வழியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று முன் அறிவித்தான். வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவை பற்றி முன்பதாக முதல் அறிவித்தவர் யாருன்னு இந்த யோவான் ஸ்நானகர். 400 வருடத்திற்கு பிற்பாடு வருகிற சத்தம் எப்படிப்பட்ட சத்தம் என்றால் ஒரு ரட்சிப்பின் சத்தம். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா எச்சரிப்பின் சத்தம். பல தீர்க்கதரிசிகள் ஆபிரகாமிலிருந்து நம்ம மல்கியா வரை நீங்கள் கவனிக்கும் போதும் எச்சரிப்பின் சத்தம். இதை செய்யாத, அதை செய்யாத, அதை எடுக்காத, அதை சாப்பிடாத, அங்கே போகாத, எச்சரிப்பின் சத்தமாக இருந்தது. முதல் ரட்சிப்பின் சத்தம் வருகிறது. ஆமென் சொல்வோமா? இயேசு கிறிஸ்துவை யார் ஆராதிக்கிறார்களோ, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் யாரோ அத்தனை பேர்களும் தேவனுக்கு குமாராகும்படி ஆண்டவர் அனுகிரகம் செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அறிவித்ததாக இந்த யோவான் ஸ்நானகன் இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். பாவத்தை இயேசு கிறிஸ்து சுமக்கிறவர் என்று அறிவிக்கிறார். சிலர் இயேசு கிறிஸ்துவை எலியா என்றும் யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார். கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்த அந்த காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்துவை பார்த்து சிலர் சொல்கிறாங்க, இவர் எலியாவா இருக்குமோ. இன்னொரு நம்ம சொல்கிறா, இல்லை இவர் யோவான் ஸ்நானகரமாக இருக்கிற. அப்போ என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து செய்த அவ்வளோ அடையாள அற்புதங்களை யார் செஞ்சுருக்கிறாங்க? யோவான் செய்தபடினால் தான் சொல்கிறாங்க, ஒருவேளை யோவானா இருக்குமோ. இந்த அற்புதங்கள் எப்படி நடக்கிறது? ஒருவேளை எலியாவா இருக்குமோ. அந்த அதிசயம் எப்படி நடக்கிறது? ஒருவேளை அவர் யோவான் ஸ்நானகராக இருக்குமோ. அப்போ இயேசு கிறிஸ்துவை உருவத்தை பார்க்கும்போது, இல்லை என்றால் அவர் செய்கிற அடையாள அற்புதத்தை பார்க்கும்போதும் அநேக ஜனங்கள் எண்ணம் என்னவா இருந்தது என்றால், நாம் பார்த்த அந்த யோவானா இருக்கும். ஏன் நம்ம காலகட்டத்தில் பார்த்துருக்கிறோம், அவர் அடையாள அற்புதங்களை செய்திருக்கிறார். அது செய்தபடியினால தான் இயேசுவும் செய்கிறார் போல. அப்போ அந்த ஆவியை கொண்டவராக இந்த இயேசு கிறிஸ்து இருப்பார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த யோவான் ஸ்நானகருக்கு ஒரு பெருமை உண்டாகிறது. ஆமென் சொல்வோமா? ஆண்டவர் உங்களை குறித்து, அதாவது உங்களுடைய கண் பார்வையில் உங்கள் மத்தியில் தான் ஆண்டவர் இருக்கிறதாக மக்கள் எண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. யார் மத்தியில்? உங்கள் மத்தியில். ஒரு கண்ணு தெரியாத ஒரு அம்மா ரயில்வே ஸ்டேஷனில் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. ஒரு 4 பேர் உட்காந்து சீட் ஆடிட்டு இருந்தாங்க. திடீர்னு ட்ரெயின் வந்துடுச்சு. ட்ரெயின் வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, இவங்க சீட் ஆடினவங்க ட்ரெயினில் அதில் போகணும், வேகமாக ஓடி வராங்க. ஓடி வரும்போது அந்த அம்மா அந்த தலைமையில் நிறைய பழம் கொண்டு போகிறாங்க, ஃப்ரூட்ஸ் சேல் பண்ண. பழத்தை சேல் பண்ண கொண்டு போகிறாங்க. கண்ணு தெரியாது அவங்களுக்கு. ஒருத்தன் வேகமாக வரும்போது அந்த அம்மாவை இடிச்சிட்டு டக்குன்னு போகிறான். அது அந்த அம்மா கீழே விழுந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் என்ன செய்யுது, தண்டவாளத்தெல்லாம் போய் விழுந்தது. ட்ரெயினும் போயிடுச்சு. இவன் பார்க்குறான், இவன் எங்கே நிற்கிறான். இவன் நின்றுட்டு அந்த பழத்தெல்லாம் பொறுக்கி, அம்மா சாரி, என்ன பணம் வேணுமோ நான் தரேன், இதுக்கு செலவுன்னு சொல்லி அந்த அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு அந்த பணத்தையும் கொடுத்துட்டு போகிறான். அந்த அம்மா அவனை பார்த்து சொன்னாங்க, நீ இயேசு கிறிஸ்துவா அப்படின்னு கேட்டாங்க. அவர் ஒரு ஆர்ட்ஸ் பேக்ரவுண்டு, இது நடந்த ஒரு உண்மை. அவன் உள்ளே உடைக்கப்பட்டது. நான் எப்படி இயேசு கிறிஸ்துவாக முடியும் அவன் கேட்குறான். அவன் அந்த அம்மாக்கிட்ட சொல்கிறான், நான் இயேசு இல்லை இயேசு தான் அந்த மாதிரி நன்மை அந்த அன்பெல்லாம் செலுத்துவார், ஒருவேளை நீங்கள் இயேசுவா அப்படின்னாங்களாம். ஆமென். அவன் உடைக்கப்பட்டு அவன் இயேசுவை உண்மையாகவே ஏற்றுக்கொள்கிறான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? என்ன காரணம் பாருங்கள், கண்ணு தெரியாது அவங்களுக்கு, இடித்தாங்க, கீழே விழுந்தாங்க, அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் லாஸஸ் ஆச்சு, அதுக்கு உண்டான பணத்தை பே பண்ணுறாங்க. அந்த அன்பு இயேசுவால் தர முடியும் என்பது அந்த கண்ணத்தை அந்த அம்மா ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்காங்க. ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் இயேசுவாக இருக்கணும். ஆமென். அவருடைய குணம் உங்களுக்குள்ளே கிரியை செய்யணும். ஆமென். அவருடைய புத்தி உங்களுக்குள்ளே கிரியை செய்யணும். அவருடைய எண்ணம் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகனை போல், அதாவது இயேசுக்கு செய்த அந்த அடையாள அற்புதங்கள் எல்லாம் யோவான் ஸ்நானகன் செய்ததாக இருந்தபடியினால தான்
மக்கள் இயேசுவையே யோவானுடைய பெயரை வைத்து அடையாளப்படுத்தினார்கள், எலியாவின் பெயரை வைத்து அடையாளப்படுத்தினார்கள். அது யாரும் எலியாவை பார்க்கலாம். யோவான் ஸ்நானகனை அந்த காலத்தில் பார்த்தபடினாலே இவர் யோவான் மாதிரியே செய்கிறபடியா யோவானுடைய ஆவியை கொண்டவனாக இருக்குமோ என்பதை அந்த மக்கள் யோவானை குறித்து அங்கே நினைவு கூறுகிறார்கள். ஓகே, இயேசு கிறிஸ்து என்னிலும் வல்லவர் என்பதை அறிக்கையிடுகிறார். இன்றைக்கி நிறைய அற்புதங்கள் ஊழியக்காரர் செய்கிறதுனால தன்னைத்தான் பெருமை பாராட்டுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும். நான் என்னை சாமியாக நினச்சிக்கிறாங்க, அதுவும் உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் தன்னை தானே பில்டப் பண்ணிக்கிறாங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லைங்களா அது எல்லாமே. எனவே நான் தான் அப்படின்ற மாதிரி இல்லை. ஆனால் யோவான் அவ்வளவாய் அநேகர் கேட்குறாங்க, நீ கிறிஸ்துவா மெஸ்ஸியாவா? நீங்கள் இல்லை அப்படிங்கிறாரு. ஆமென். கிறிஸ்து என்னிலும் வல்லவர் என்பதை அறிக்கையிடுகிறார். என்னை பார்க்கலும் பல மடங்கு வல்லவர், தேவகுமாரன். ஆமென். அவர் மனுஷகுமாரன், அதே சமயத்தில் தேவகுமாரன். அவர் என்னிலும் வல்லவராக இருக்கிறார். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆவியினாலும் அக்னினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து முன் அறிவிக்கிறவர், இயேசு கிறிஸ்துவை குறித்து அடையாளப்படுத்துகிறவர், மெஸ்ஸியாவை குறித்து அடையாளப்படுத்துகிறவர். ரட்சிப்பின் சத்தம் முதல் வனாந்தரத்தில் கேட்கப்படுகிறது. இப்படி சொல்லலாம், ரட்சிப்பின் சத்தம் இந்த உலகத்திலே முதல் கேட்கப்படுகிறது யோவான் ஸ்நானகன் வழியாக தான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அதுக்கு முன்னாடி வரை, ஒருவேளை அதுக்கு முந்தி வரை எச்சரிப்பின் சத்தம் மாத்திரம்தான். எல்லா தீர்க்கதரிசியும் சொல்லுறதால எச்சரிப்பு தான் சொன்னாங்க. நோவான் காலத்திலிருந்து எச்சரிப்பின் சத்தம் தான் தேசத்தில் கேட்கப்பட்டதை ஒழிய, ஆனால் ரட்சிப்பின் சத்தம் முதலாவது இந்த யோவான் தான் இந்த உலகத்திற்கு அறிவிக்கிறார். ஆமென். இந்த உலகத்திலே அறிவிக்கிறது முதலாவது அந்த ரட்சிப்பின் சத்தம். அப்போ இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். யாருக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறாரு? யோவான் ஸ்நானகன்கிட்ட போயிட்டு அவர் ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் வாசிக்கிறோம், அவர் கையில் தூற்றுக்குறை உடையவர். அவர் கையில் தூற்றுக்குறை இருக்கிறதுங்க. அவர் தூத்துனா போதும் உங்கள் வாழ்க்கை செழிப்பாக வந்துடும். ஆமென். நிரம்பி வழிந்து ஓடும்படி ஆண்டவர் செய்கிறவர். ஹல்லேலூயா. வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுகிறவர். ஆமென். நீங்கள் மழையும் காண மாட்டீங்க, காற்றையும் காண மாட்டீங்க, வாய்க்கால்கள் நிரம்பப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. தூற்றுக்குறை அவர் கையில் இருக்கிறபடினாலே அவர் தூற்றினால் போதும், நம்ம இமை பொழுதிலே நம்மளுடைய எல்லைகள் எல்லாம் மாற்றி அமைக்கப்படும். இப்போது உங்களுடைய எல்லை என்ன? என்னுடைய எல்லை கடன், என்னுடைய எல்லை பிரச்சனைகள், என்னுடைய எல்லை வியாதிகள், என் எல்லையெல்லாம் சூனியம் பண்ணியிருக்கிறாங்க, ஏதோ பிரச்சனை, என் எல்லைகள் குடும்பத்தில் பிரச்சனை, எல்லாமே என் எல்லையெல்லாம் எப்படிப்பட்டதுன்னா இப்படி தான் நம்ம எல்லையை அமைச்சிட்ருக்கோம். ஆண்டவர் தன் கையில் தூற்றுக்குறை வச்சிருக்காரு. அவர் தூற்றுவார், ஆனால் உங்கள் எல்லைகள் மாற்றி அமைக்கப்படும். ஹல்லேலூயா. எல்லைகளை மாற்றி அமைக்கிற அதிகாரம் கர்த்தருக்கு உண்டு. அவர் மேல் நீங்கள் தாகம் கொண்டிருங்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் சாட்சி கொடுக்கிறான். இயேசு தான் மெஸ்ஸியா என்பதை சாட்சி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஒளி என்று அவர் அறிவிக்கிறார். ஆமென். இது எல்லாமே நீங்கள் என்ன செய்யணும்? கேட்குறதோ இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை குறித்து இதெல்லாம் நீங்கள் பேசணும் வெளியில். ஆமென். இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி சொல்லணும். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் ஒளி, அவர் வெளிச்சமாக இருக்கிறார். எல்லா படைப்புகளும் அவர் மூலமாக உண்டாயிற்று என்று அவர் சொல்லுகிறார். எல்லா படைப்புகளும் அவர் மூலமாகவே உண்டாயிற்று. இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் அவர் பதிவு செய்கிறார். எப்போ பதிவு பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்து மரிக்கலை, இயேசு கிறிஸ்து உயிரோடு தான் இருக்கிறாரு. அதுக்கு முன்னவே அவர் சொல்கிறாரு தீர்க்கதரிசியமாக, இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளாது. இயேசு சொல்கிறாரு, என்னை இந்த உலகம் அறியவில்லையே அப்படிங்கிறார். ஆமென். அப்போஸ்தலர்கள் சொல்கிறாங்க, அறியாமையாலே நீங்கள் அவரை சிலுவையில் அறைந்தீர்கள் என்று சொல்கிறாங்க. அப்போது முதல் ஒரு சத்தமாக இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளாது என்பதை யோவான் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் எல்லாரிலும் முன்னிருந்தவர் என்று வாசிக்கிறோம். எல்லாரிலும் முன்னாடி இருக்கிறார், ஆதியாகத்திலே முன்னாடி இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு எல்லாமே தெரியும். இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு மெசேஜில் பண்ணியிருப்போம். ஆதியாகமும் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதில் எவ்வளோ வார்த்தைகள்? 7 வார்த்தைகள். அதில் ஆல் எஃப் டவ் என்ற வார்த்தையெல்லாம் படித்தோம். ஓகேங்களா? நீங்கள் மறக்கலை, உங்கள் நினைவு இருக்கிறது. ஆமென். நீங்கள் யோசிக்கிறீங்க. ஓகே. இவர் எல்லாரிலும் முன் இருந்தவர், சத்தமிட்டு பிரசங்கம் செய்தார். ஹல்லேலூயா. அந்த நாட்களில் இயேசுவை பற்றி அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, அந்த நாட்டில் மதத்தை பிரசங்கம் பண்ணக்கூடாதபடி இருந்தது. ஒன்லி அதாவது அவங்க நியாயப்பிரமாணத்தை பிரசங்கம் செய்ய வேண்டும். அதே சமயத்தில் ரோம பேரரசுக்கு அண்டரில் அந்த ரோம பேரரசு கீழே தான் மொத்த நாடுகள் இருக்கிறது. அந்த நாட்களிலே இஸ்ரேல் தேசமும் அதற்கு கீழ் இருக்கிறபடினால அவர்கள் அவ்வளோ சீக்கிரம் தேவையில்லாத பிரச்சனைக்கு உண்டான அந்த பிரசங்கங்கள் செய்யாதபடி கவனமாக இருந்தார்கள். இல்லைன்னா அவங்க சிறையில் அடைக்கப்பட்டார்கள். ஆனால் இவன் சத்தமிட்டு பிரசங்கம் செய்கிறான். ஹல்லேலூயா. சத்தியம் என்றாலே சத்தமிட தான் வேண்டியிருக்கு. ஹல்லேலூயா. நாம் மௌனமாக இருக்கிற காலம் அல்ல. ஆமென். நம்ம எழும்பி பிரகாசிக்கிற காலம். வேதத்தில் வாசிக்கிறோம். எபேசி 5ஆம் அதிகாரத்தில் அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாங்களா? எபேசி 5ஆம் அதிகாரம் 14வது வசனம்.
எஸ், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்றார். போதும். இங்கே எபேசு பட்டணத்திற்கு பவுல் ஒரு வார்த்தையை எழுதுகிறார். அன்றைய நாட்களே ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் வீடுகளிலே அடைந்திருந்தார்கள். காரணம், வெளியே போனால் அவர்களை கொன்று விடுவார்கள், வெளியே போய் பிரசங்கம் செய்ய முடியாது, வெளியே போய் அவங்க கர்த்தரை பற்றி சொல்ல முடியாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டான அந்த இருந்த கவர்மெண்ட். ஓகே, உள்ளே ரட்சிக்கப்பட்டு உள்ளே இருக்கிற மக்களை தட்டி எழுப்பும்படியாக அந்த பவுல் அங்கே அந்த வசனத்தை குறிப்பிடுகிறார். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, கர்த்தனை பிரகாசிப்பார் என்றார். ஆமென். மரித்து இருக்கிற நாம், அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போம், வெளியே பேச பயப்பட்டிருப்போம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுவதற்கு பயப்பட்டிருப்போம். ஆனால் ஆண்டவங்களை பார்த்து சொல்கிறாரு, மரித்தோரை விட்டு எழுந்து வெளியே வா, அப்பொழுது நான் பிரகாசிப்பேன். ஆமென். அவமானப்படுத்தப்படுவாங்க, நிந்திக்கப்படுவாங்க, துன்பப்படுத்துவாங்க, வெக்கப்படுத்துவாங்க, உங்களை ஆலோசனை சங்கத்துக்கு கொண்டு போய் நிறுத்துவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது 10 நாட்கள் உங்களை உபத்திரப்படுத்துவாங்க. எத்தனை நாட்கள் உபத்திரம்? எத்தனை நாள் படுத்துவாங்க? லிமிட்டட் டைம்னு சொல்கிறாரு. லிமிட். உங்களுக்கு உபத்திரத்துக்கு லிமிட் இருக்குது, வெக்கப்படுவதுக்கு லிமிட் இருக்குது, அவமானப்படுத்தப்படுறாங்களா, லிமிட் இருக்குது. அதுக்கு மேலே உங்களை யாரும் என்ன செய்ய முடியாது, டச் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் உங்கள் தலைகள் உயர்த்தப்படும். ஆமென். ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவார். இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி கொடுக்கிறவராக இந்த யோவான் இருந்தார். ஓகே, யோவான் ஸ்நானகனால் மக்களின் நிலை என்ன? இதுதான் மிக முக்கியம். உங்களால் மக்களின் நிலை என்ன? உங்களாலே உங்கள் வீட்டில் இருக்கிற நபர்களின் நிலை என்ன? உங்களாலே உங்களுடைய சொசைட்டி அக்கம் பக்கம் வீட்டாருடைய நிலை என்ன? எனவே யோவான் ஸ்நானகன், அதாவது நீங்களாம் யோவான் ஸ்நானகனாக இருக்கணும். தேவனை குறித்து அந்த வார்த்தை சுமந்து போகிற சுமை தாங்கிகள் நீங்கள் எல்லாரும். அல்லேலூயா. இங்கே பிரசங்கம் பண்ணுற பாஸ்டர் ஆல்ரெடி பாஸ்டர் என்ன செய்வார், சனிக்கிழமை உட்கார்ந்து ஆயத்தப்பட்டு ஒரு மெசேஜ் என்ன செய்வார், சுமந்துட்டு வருவார் ஒரு வார்த்தைகளை. அந்த சுமந்து கொண்டு வந்த வார்த்தையை ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வார்னா உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் இந்த வார்த்தையெல்லாம் சுமந்துட்டு என்ன செய்வீங்க, போவீங்க. போயிட்டு என்ன செய்யணும், அது பிரதிபலிக்கணும். ஆமென். ஒரு மாடு இருக்குது, மாடு நல்லா பகல் ஃபுல்லாக சாப்பிட்டு நைட்டும் அசைப்பட்டால் தான் மாட்டுக்கு நல்லது, அது ஹெல்த்து இஷ்யூ எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். மாடு சாப்பிட்றதோட செய்யுங்க, அசைய போடுறதுலாம் என்ன நடக்குது, ஏதோ அதுக்கு உடம்புல பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். பிரசங்கம் கேட்குற நீங்கள் அசை போடவே இல்லை, அதை பயன்படுத்தவே இல்லைன்னா அது பயன்படாது. உங்களுக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூ இருக்குது போல், உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் இஷ்யூ ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம். ஆமென். அப்போ வசனத்தை சுமந்து கொண்டு போங்க. யோவான் ஸ்நானகனால் உங்களால் மக்களின் நிலை என்ன? உங்களுடைய பிரசங்கத்தால், உங்களுடைய ஒழுக்கத்தால், உங்கள் சாட்சியினாலே உங்களை சுற்றி இருக்க மக்களின் நிலை என்ன? மக்கள் தன் பாவத்தை அறிக்கையிட்டார்கள். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பிரசங்கம் பாருங்கள். எல்லாரும் பிரசங்கம் பண்ணுறாங்க, குட். எல்லாரும் ஆண்டை பற்றி சொல்கிறாங்க, நல்லது. ஆனால் சொல்வதனால அவுட்புட் என்னன்றதான் மிக முக்கியமானது. அவுட்புட் இல்லைன்னா நீங்கள் சொன்னது வேஸ்ட்டுன்னு அர்த்தம். ஆமாவா இல்லைங்களா? அப்போ நீங்கள் பேசுகிறது, சொல்லி தருகிறது, சாட்சியை வாழ்கிறது எல்லாமே ரிட்டர்ன் பேக் வரும். அவுட்புட் வந்தால் தான் அது சரியாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அப்போ மக்களின் நிலை என்னவாக இருந்தது? மக்கள் தன் பாவத்தை அறிக்கையிட்டார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள். அறிக்கையிட்டது மட்டுமல்ல, அவர்கள் தங்களை ஞானஸ்நானத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். அநேகர் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறார்கள். இந்த சத்தத்தை கேட்டவர்கள் இவர்கள் போய் பிறருக்கு சொல்லும்போது அந்த சத்தத்தை கேட்டெல்லாம் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு அவர்கள் வருகிறார்கள். ஜனங்கள் எல்லோரும் இவன் தான் கிறிஸ்துவோ என்றார்கள். அப்போ கிறிஸ்துவோ என்று சொல்லத்தக்க அளவென்றால் ஆல்ரெடி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி இவன் இருக்கிறபடினாலே. ஆமென். பழைய ஏற்பாட்டில் மெஸ்ஸியா வந்தால் எப்படி நடக்கும்? அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும், அவர் எல்லாம் உபதேசம் பண்ணுவார், கடிந்து கொள்வார், எச்சரிப்பார். அப்படியெல்லாம் மக்கள் ஆல்ரெடி பழைய ஏற்பாட்டுடைய பிரசங்கத்தை கேட்டு இந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, ஒரு நீ மெஸ்ஸியாவோ, அந்த காரியங்கள் எல்லாம் நீ செய்கிறீர்படினாலே மெஸ்ஸியாவோ என்பதை அவர்கள் அங்கே அறிக்கையிட்டார்கள். யோவான் பிசாசு பிடித்தவன் என்று சிலர் சொன்னார்கள். யோவானை மாத்திரமா சொன்னார்கள்? இயேசுவையும் சொன்னார்கள். இயேசுவை மட்டுமா சொன்னாங்க? நம்மளையும் பார்த்து சொல்கிறாங்க இன்றைக்கி. அம்மாவே இல்லைங்களா? பிசாசு பிடித்தவன் என்று அவங்கள சொன்னாங்க, நம்மளை சொன்னாங்க. இயேசு கிறிஸ்துவை முந்தி இந்த யோவான் ஸ்நானகனை கூட பிசாசு பிடித்தவன் என்றும் சிலர் சொன்னார்கள். ஓகே, ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பாருங்கள், பிரசங்கத்தை கேட்டது மட்டுமல்ல, உள்ளம் உடைக்கப்பட்டது மட்டுமல்ல, அறிக்கையிட்டது மட்டுமல்ல, ஞானம் எடுத்தது மட்டுமல்ல, தேவன் நீதிபரர் என்றும் அறிக்கையிட்டார்கள். ஹல்லேலூயா. உங்களாலே பிரசங்கம் செய்யப்படுகிற போது, உங்களாலே சாட்சிய மக்களுக்கு வாழும்போது இந்த கிரியை எல்லாம் உங்களுக்குள்ளே நடக்க வேண்டும். நடந்தால்தான் நீங்கள் சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமென். சிம்பிள். நீங்கள் வாயிலெல்லாம் எல்லாமே அறிக்கைன்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய நடத்தையை வைத்து என்ன செய்வாங்க மக்கள்?
ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்துடுவாங்க. உங்கள் நடத்தை வைத்து ஆமென், நடத்தை சரியாக இருக்க வேண்டும். ஞானஸ்நானம் எடுக்காதவர்களுக்கு தாங்களே கேடு உண்டாக்கி கொண்டார்கள். ஞானஸ்நானம், அதாவது யோவான் ஸ்நானகன் சொல்வதெல்லாம் உண்மையாக இருந்தது. யோவான் ஸ்நானகன் எப்படி இருந்தது? சொல்கிறது எல்லாமே மிகவும் உண்மையாக இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ அந்த நிலையை மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. என்னென்ன காரியம் பார்த்துருக்கோம் யோவான் ஸ்நானகரை குறித்து? யோவான் ஸ்நானகரால் மக்களுக்கு ஏற்பட்ட நிலை, கிறிஸ்துவை எப்படியெல்லாம் அறிக்கையிடுறாரு, யோவான் ஸ்நானகர் என்றால் யார், எப்படி அவர் ஒரு எசன்ஸு, அப்படியே அந்த எசன்ஸ்ன்றனால தான் ஈஸியாக மக்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறாங்க. இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. ஏதோ 100 ஒரு நபர் போட அப்படின்பாங்க. இப்போ ஒரு சாமியார் போகும்போது இப்போ அவர் பேசினா சொசைட்டி ஏற்றுக்குதா இல்லைங்களா? சாமியாரா கரெக்டாக சொல்கிறாரா, அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குதுன்னா என்ன செய்வோம்? கிறிஸ்துவும் கூட முக்காடு போட்டு போய் பார்த்துட்டு வருவோம். ஏதாவது நடக்குமா, கொடுக்குவாங்களா சாமி ஏதாவது அப்படின்னு சொல்லி. எனவே யோவான் ஸ்நானகர் நல்ல ஒரு அற்புதமான ஒரு நபர், கிறிஸ்துவை அழகாக பிரதிபலித்தவர். ரட்சிப்பின் சுவிசேஷத்தின் சத்தம் வனாந்தர் உலகத்திலே முதல் கேட்கப்பட்டது. எனவே அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் கிறிஸ்து வருகை மட்டும் உங்கள் வழியாக புறப்பட்டு போகணும். ஆமென். எனவே கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதாக. மீதியான நோட்ஸ் நமக்கு நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். காலங்கள் நமக்கு